ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செம்ம மாசான ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்திருக்கு. அந்த கேப்டன்சி டாஸ்கில் என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சென்டரில் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளோட 3 எட்ஜஸ்லேயும் 3 பேர் நிற்கணும். அது யாருன்னா, சபரி, திவ்யா, பாரு. இவங்க 3 பேர் தான் நிற்கிறாங்க. ஏன்னா பிரவீன் வந்து அவுட் ஆகிட்டார்ல, ஸோ இவங்க 3 பேர் மட்டும் தான் நிற்கிறாங்க. பெல் அடித்த உடனே, பஸர் அடித்த உடனே அந்த பாட்டிலை போய் எடுத்துகிட்டு வந்து அவங்க கார்னரில் போய் அவங்க அந்த பாட்டிலை வச்சுட்டு அந்த பாட்டிலை டிஃபெண்ட் பண்ணணும். கடைசியாக யாருக்கிட்ட நிறைய பாட்டில் இருக்கோ அவங்க தான் வின்னர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதை ப்ரமோ பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த பாட்டிலை வந்து கையால் பிடிக்கக்கூடாது, காலாலையும் பிடிச்சி வைக்கக்கூடாது போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சபரி ஏதோ காலால் பிடிக்கிறாரு, காலால் பிடிக்கக்கூடாதுன்னு ஏதோ கத்துறாங்க. திவ்யா அந்த சைக்கிள் கேப்பில், பார்வதியும் சபரி சண்டை போட்டுட்டு இருக்கிற கேப்பில் வந்து திவ்யா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் இவங்க எல்லோரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சபரி வந்து அந்த பாட்டிலை பிடிச்சிட்டு இப்படி நிற்கும்போது பாரு வந்து அந்த பாட்டிலை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சபரியோட கால் ஷூ வந்து தெரியாமல் பாருவோட காலில் வந்து மிதிச்சிருச்சு போல இருக்கு. அதுக்கு வந்துட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து என்ன அறிவு கட்டத்தனமாக ஷூ வச்சு மிதிக்கிறேன்னு. ஷூ வச்சு யாரும் அப்படி மிதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஷோவில் தெரியாமல் அவரோட கால் பட்டுருச்சு. எப்படின்னா இவங்களும் ஷூ போட்டுட்டு வந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு. ஸோ அவங்க வந்து ஷூ வச்சு மிதிக்கிற அறிவு கட்டத்தனமான்னு சொல்லிட்டு சபரியை நெஞ்சில் கை வச்சு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சபரி வந்து முதல்ல பேசாமல் தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த புஷ் பண்ண ட்ரை பண்ணோன்னே இப்படி ஒரு புஷ் பண்ணுறாரு. ஸோ பார்வதி அப்படியே தூக்கி வீசி போய் கீழே போய் விழுறாங்க. இப்போ உடனே ஒரு பொண்ணை வந்து இப்படி தள்ளுறாரு, நீயும் ஒரு பொண்ணு தானே, இப்படி வந்து ஒரு பொண்ணும் பொண்ணாக நடக்கணும். பொண்ணாக நடக்கிற பொண்ணுங்களை யாருமே எதுவும் பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து இப்படி வந்து ஒருத்தனை வந்து நெஞ்சில் கை வச்சு குத்துவாங்களாம், அவன் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமா? அந்த பையனை உங்களோட அண்ணனாவோ தம்பியாவோ நினச்சி பாருங்க. அப்போ வந்து பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு தானே குத்துது, ஒரு பொண்ணை போய் குத்தலாமான்னு பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அப்போ வந்து திருப்பி புஷ் பண்ணிடான்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் சபரியும் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஓவராக வாய் பேசிட்டு இருந்தால் அந்த மாதிரி யார்கிட்டே அது வாங்கி தான் ஆகணும். நம்மளும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்மக்கிட்டே எல்லோரும் ஒழுங்காக நடப்பாங்க. ஸோ நல்லா வந்து பார்வதி போய் விழுந்தாங்க. இன்றைக்கி பெரிய பிரச்சனை நடக்க போகுது. போன வாரம் சபரிக்கு அப்படியே இருந்து சபரி பண்ணால் ஏதோ திவ்யாவை எதிரியாக வச்சுருக்க போது சபரிக்கு ஓவராக ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சபரி கேப்டன் ஆனாலும் பார்வதி வந்து ஓவராக இது பண்ணுவாங்க. பார்வதி கேப்டன் ஆனால் அப்படியே பம்மிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் அசிஸ்டன்ட் மேனேஜராக பம்மின மாதிரி பம்மிடுவாங்க. சபரி கேப்டன் ஆனால் அதே மாதிரி பிரவீனுக்கும் துஷாருக்கும் கனிக்கும் கொடுத்த குடைச்சலை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.